கரங்களை ஒருக்கா உயர்த்துவோம். ஒரு கரம் உயர்த்தினா காணும். எனக்கு பின்னால இந்த ஜபத்தை டாடி சொல். யேசுவா டாடி, இத்தனை நாட்கள் உமது சாப்பாடை எனக்கு கொடுத்தேன். இன்றைக்கும் நீர் கையை விரிக்க நான் பெற்றுக்கொள்வேன். உமது அறிவு எங்களது புத்தி கட்டாது. நீர் அதி உயர்ந்த தேவன், நாங்கள் மனுஷர்கள். உமது ஆழங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். இயேசுவின் அதிகார பெயரிலே Thank you. So, நேற்றைய தினத்திலும் நான் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லி பலதரப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிச்ச அளவிலே இருப்பார்கள். And not only that, I am speaking to other so-called Christians, the mainline churches. God knows I love them. அறியாமையில் இருக்கிறதை போல ஒரு tragedy, பரிதாபமான நிலைமை ஒன்றுமே இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். துன்மார்க்கர் தாங்கள் இடறுவது என்னதென்று எதிலே என்று அறியாதிருக்கிறார்கள். பேயின் வலிமையை கொண்டு சூனியம் செய்து அந்த குடும்பம் அழியும் நேரத்திலே அந்த குடும்பம் அறியாமையினாலே பூசாரிமாரிடத்திலே போறார். எப்படியோ அந்த பிரச்சனை, எப்படியோ அந்த நோய், எப்படியோ அந்த மனக்குழப்பம் அது நீங்க விட வேண்டும். அவர்களுக்கு தெரியும், எஸ் அது சூனியம், ஆனால் அறிவில்லை. அதனாலே என் இருதயத்திலே ஏவப்பட்டபடி நான் பேசுகிறேன். எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அருமை கத்தோலிக்க ஜனங்கள், மெதடிஸ்ட் ஜனங்கள், ஆங்கிலிக்கன் குடும்பங்கள், மற்ற மற்ற கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள், whether CPM or whoever it may be, அவருடைய அறிவின் அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். எத்தனை பேர் நான் கதைக்கும் நேரத்திலே உங்களுக்கு தெரியும், நீ உன் குடும்பம் இருந்த நிலைமை இன்றைக்கும் அவருடைய வழி நடத்தது அவரது வார்த்தையாகிய இந்த வெளிச்சம், இந்த சாப்பாடை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். I was telling the children a few minutes ago, தேவன் உலகத்துக்கு கொடுத்த மிக பெரிதான அதி உயர்ந்த ஒரு கிஃப்ட், சொல்லி முடியாத கிஃப்ட்,
இருள் சூழ்ந்த பேயினால் வஞ்சிப்புக்குள்ளாகி கிடக்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் அவருடைய வார்த்தை His word. இங்கே எழுதி வை. ஒருவேளை நான் சொல்வது உனக்கு எப்படி சொல்றது, கொச்சக்கா சாப்பிட்ட உரைக்கும் இல்லையா, அது மாதிரி உனக்கு படாம இருக்கலாம். ஆனால் நான் சொன்னது உண்மை. The greatest gift is His word. உம்முடைய எல்லா பெயர்களுக்கு மேலாக உமது வார்த்தையை உயர்த்தி இருக்கிறீர். I remember that scripture. I don't know. Let me see. 138வது சங்கீதம் பாடல் 138. இரண்டு. That's right. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது பேரை துதிப்பேன். இப்ப நான் சொன்னது அதுக்கு பிறகு கடைசியா வருது. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். I don't understand that word prastabam. Let me see. 138. For you have magnified your word. Magnified. You know what magnifying glass? Or magnifying glass எடுத்து நாங்கள் சின்ன எழுத்துக்கள் உள்ள எடுத்து பார்த்தேன்னா அது பெருசா காண்பிக்கும் இல்லையா? You have magnified your word according to all your name. இது பல எழுமுகம் மொழிபெயர்த்தது. உமது சகல பெயர்களை பார்க்கிறோம். Oh my goodness. உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன செய்கிறாய்? அவரது வார்த்தையை வைத்து சில டைம்கள் கடமைக்காக வாசிக்கிறாய், அல்லது உன் இருதயத்திலே அது இருக்கும்படி நீ வாஞ்சித்து டேவிட் கெஞ்சி கேட்ட மாதிரி உமது வார்த்தையை என்னை விட்டு எடுத்து போடாதே. நான் பூமியிலே ஒரு பரதேசி. உமது வார்த்தையை என் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக அதை மட்டும் கேட்கிறேன். எடுத்து போடாதே. நான் ஒரு அந்நியன் இந்த பூமியிலே. Let your word stay with me.
pray that prayer. அது மட்டும் தான் உன்னையும் என்னையும் தாங்கும். வேறொன்றுமே இந்த உலகத்திலே எவருடைய அன்பாய் இருக்கட்டும், நாங்களும் அவர்களும் எல்லாரும் மனுஷர்கள் தானே. டேடியும் என்றென்றைக்குமே மாறாதவராய் இருக்கிறார். Oh, thank you. Thank you for your word, Daddy. மது வார்த்தைக்காக நன்றி. Okay. Again, we got interruption in the internet. Anyway, we'll thank the Father of our Lord Yeshua. எங்களுக்கு இப்படியான ஒரு தேசம், இப்படியான ஒரு சூழ்நிலை, இப்படியான இடத்தில் இருந்து அவரது வார்த்தை எல்லா இடத்துக்கு போகத்தக்கதாய். Yes, we thank you, Daddy. All right. நான் சொன்ன அந்த பாடலில் 138 அந்த கடைசி 2 வரிகளில் 138 கடைசி 2 வரிகள், உமது சகல பெயர்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், நீர் உயர்த்தி இருக்கிறீர். உமது சகல பெயர்களை பார்க்கிலும். ஓகே, ஆல்ரைட். நமது அதி உயர்ந்த தேவன், நம்முடைய டாடி, அவருடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் வழிநடத்தப்பட்டு இந்த நாட்களிலும் எவ்விதமான ஒரு பாதாளத்தின் பொய்யை, இன்னும் எத்தனையோ பொய்கள் இருக்குது, ஆனால் இது திருத்துவம் என்று சொல்லி ஒரு காரியம் கொண்டு வந்து ட்ரினிட்டி, அதி உயர்ந்த தேவனோடும் யெகோவா அவரது மகன் யெஷுவா யாவே அதோடு பின்னி ஜனங்களை குழப்பி அவரையும் மகனையும் விட இன்னும் ஒரு 3வது ஆள் ஏற்படுத்தி உண்டாக்கி அவருக்கு பரிசுத்த ஆவி என்று பட்டத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவி ஒரு பெயர் அல்ல, டைட்டில் நேம், ஒரு பரிசுத்த ஆவி என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. There is only one Holy Spirit. God the Father is a Holy Spirit. அதான் நாங்கள் இன்னைக்கு டாடி உதவியோடு நாங்கள் ஆராய போகிறோம். இந்த 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆளை ஏற்படுத்தி அவரை உண்டாக்கி, சாண்டா கிளாஸ் மாதிரி. ஏன் சாண்டா கிளாஸ் என்று சொல்கிறேன்? அப்படியாய் ஒரு மனுஷன் தாடியோடு கண்ணாடியோடு அந்த உடுப்பு போட்டு, அந்த இது இல்லை, இது கற்பனா சக்தியிலே வந்த காரியம்.
இன்று வரை தேவையில்லாத இந்த புராண கதைகள் மாதிரி கொண்டு வந்து பூத்தி இதுக்குள்ள. ஓகே, now அதி உயர்ந்த தேவன், அவருடைய தன்மை, his essence, what is he? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஆவி உலகத்திலே இருக்கிறார், எல்லா இடத்திலும் ஒரே நேரத்திலே. நம்முடைய அதி உயர்ந்த தேவன், இப்பொழுது நாங்கள் அவர் மூலமாக அவரை குறித்து அறியப்பட்ட தேவ பிள்ளைகள் டாடி என்று கூப்பிடுகிறோம். பட் who is he? or what is he? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஏற்கனவே எத்தனையோ வார்த்தைகளுக்கூடாக அவர் பரிசுத்தர் என்று சொல்லி நான் உங்களுக்கு தந்தேன். அது மறுபடியும் நான் கொடுக்க நேரம் எல்லாம் அள்ளிக்கொண்டு போயிடும். He is holy. He is a holy God. அவரை போல் பரிசுத்தர் வேறு யாரும் இல்லை. தேவனுடைய தூதர்கள், அவர்கள் பரிசுத்த தூதர்கள். சாத்தான் எழும்பி நின்று அவருக்கு விரோதமாக தன்னுடைய அரண்மனையை போடுவேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் 14ஆம் அதிகாரத்திலே நான் வருவேன், I will rise up, I will go above the Almighty. அப்படி என்று இருதயத்திலே அவன் சாத்தான் பெயர், தேவன் கொடுத்த பெயர் லூசிஃபர். We can easily see three angels, Michael, Gabriel, the messenger of God. Michael தேவனுக்கு ஒப்பானவன் யார்? And Lucifer, விடியற் காலத்தின் மகன், the light bearer, வெளிச்சத்தை கொடுக்கிறவன். எப்படி இருக்க, எப்படியாக பேர் கொண்டவன், கொம்பு முளைச்சு எழும்பி அந்த டாடியோடைய மகனோடையும் கிட்ட வர வேணும் என்று மயக்கி குழப்பி அடிச்சு 325 உடனடியாக வந்து பூத்தால் எல்லாரும் கன்றுவாங்க. ஒரே ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லி, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். 325. அதுக்கு பிறகுதான் வெளியாலே வந்தது 381. அவர் டாடியின் இடத்தில் இருந்து வந்தவர், மூன்றாம் ஆள். அவர் டாடியோடு மகனோடு சமமானவர், கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், எல்லாவற்றிலும் சமமானவர். மூன்றாவது ஆள் தேவன் 3 பேராய் இயங்குகிறார். பிதா, God the Father. Son of Godக்கு எப்படி சொன்னார்கள்? God the Son. God the Son, மகனாகிய தேவன் வேத புத்தகத்திலே இல்லை. தேவனுடைய மகன் தான் இருக்கிறது. அவர்கள் மகனாகிய தேவன் என்று மாற்றினார்கள். God the Son, God the Father, correct. God the Son, wrong. That's not in the scriptures anywhere. And then அந்த மூன்றாவது ஆள் அவர்கள் உண்டாக்கின ஒரு சாண்டா கிளாஸை போல கற்பனா சக்தியிலே பேய் கொண்டு வந்து அவர்களை மயக்கி, கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு அது வளர்ந்து தியோடேசியஸ் என்கிற ஒரு எம்பரர் 381
மிகவும் பலமாக பலமுள்ளதாக ஒரு விசுவாச பிரமாணம் நியமிக்கப்பட்டு இன்று வரை 1700 வருஷங்களாக அநேகமான சபைகள் சொல்லப்போனா ஒன்றும் தள்ளுபடி இல்லை. இப்பொழுதுதான் இந்த வெளிச்சத்தை பெற்று வேதவாக்கியங்கள் இப்படி கூறவில்லையே, இது என்ன இதண்டு அமெரிக்காவிலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1-2 ஊழியங்கள் இந்த உண்மையை வெளியிட விடுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷர்களுக்குள்ளே 2 பிரிவுள்ளாக்கள் இருக்கிறார்கள். அதாவது எப்படி எடுப்பமே இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார்கள், வார்த்தை பைபிள் வச்சிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஏவாளை போல முற்றிலுமாய் வஞ்சிக்கப்பட்டு பேயினாலே மயக்கப்பட்டு இன்று வரை வஞ்சிப்பு. மனுஷன் சாகவே சாவதில்லை. எத்தனை பேர் பிடிபட்டாங்க? சாகவே சாவதில்லை. அதைத்தான் சொன்னது எய்த்தியர்களுக்கு. அதைத்தான் மற்ற மற்ற எத்தனையோ மதங்கள், whether it's Buddhism or Hinduism or so many, they believe that when man die, he doesn't die actually. அவன் சாவதில்லை. அவருடைய ஆத்மா என்ற ஒரு காரியம் பிரிஞ்சு போய் அது எங்கேயோ ஜீவிக்குமாம். அப்படி ஒன்றுமே இங்கே இல்லை. ஆனால் முழுவதுமாக உண்மை என்று ஏவாளை போல நம்பினதனால் அவர்களை அந்த வஞ்சிப்பை உடைக்கிறதுக்கு தேவனாலே மட்டும்தான் கூடும். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த உண்மையை படிப்பார்கள். Oh, wait a minute here. What's happening? அடுத்த பகுதி ஆதாமை போல உண்மை தெரியும், வெளியிலே சொல்றதில்லை. ஆதாமுக்கு தெரியும் பாம்பு பேசுகிறது, தன் மனைவி அதை கேட்டு நம்புகிறாள், வாய் மூடி. எந்த ஆலோசனையும் கொடுக்கவில்லை, எந்த கண்டிப்பும் கொடுக்கவில்லை. என்னது நீ ஒரு தெரியாத ஒரு ஆளோட பேசுறாய்? நோ. இப்படி எத்தனையோ புருஷன்மார் இன்றைக்கு இருக்கிறார்கள். பிள்ளை யாரோடைய பேசுது, பஞ்சாதி யாரோடைய தொடர்பு வைக்குது, ஒன்று பேசுறது இல்லை. So இப்படி 2 பிரிவாக்கள் இருக்கிறாங்க. Okay, these are precious fruits. Keep in your heart. இருதயத்தில் 2 பிரிவு. So எத்தனையோ பேருக்கு இந்த 381 வந்த பயங்கர பாதாள போய் 3வது ஆளுங்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு வந்து பரிசுத்த ஆவி என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தேவன், மகனாகிய தேவன் தேவன், பரிசுத்தாகிய தேவன் தேவன், 3 பேர் ஆனால் ஒரே தேவன். 3 பேர் ஆனால் ஒரே தேவன். இந்த 3வது ஆள் எப்படியாக வேத புத்தகத்திலே சொல்லப்படாதவர் என்றும் ஏன் இருந்தா தானே காய்க்கிறதுக்கு, இல்லாட்டி எப்படியே காய்க்கிறது? டடி காய்க்கவில்லை, அதி உயர்ந்த தேவன். மகன் கதைக்கவில்லை. Thank you so much. தேவனுடைய மகன் கதைக்கவில்லை. 3வது ஆளை குறித்து அப்போஸ்தலர்கள் எந்த இடத்திலும் கதைக்கவில்லை. இந்த 3வது ஆளாகிய பரிசுத்த ஆவி என்று பட்ட பெயர் கொடுத்தது அப்போஸ்தலர்கள். நோ, அதுவும் போக
எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அதை குறித்து பேசவில்லை. மோசே முதல் தொடக்கம். Moses was a prophet. இனி அங்கால வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் ஐசாயா, ஜெரமாயா, Ezekiel, or all these people, Daniel and Hosea, Zechariah, Zephaniah, Joel, ஒருவருமே தேவன் மூன்று பேராகவும் இருந்து இயங்கி ஆனால் ஒரே தேவனாய் இருக்கிறார் என்று ஒரு இடத்திலே கூறப்படவில்லை. இன்ஃபேக்ட் பைபிள் காலேஜுக்கு போய் வந்தார்கள் நீங்கள் ட்ரினிட்டி என்ற திருத்துவம் அந்த சொல் வேத புத்தகத்தில் இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது the word Trinity? No. And the word triune God, திரியக தேவன், no, is not there. இருந்திருந்தால் தீர்க்கதரிசிகள் மென்ஷன் பண்ணி இருப்பார்களே, டாடி சொல்லி இருப்பாரு அது உயர்ந்த தேவன். அவருடைய மகன் சர்வ வல்லமை உள்ள அதி உயர்ந்த தேவனாகி அவர் டாடியை குறித்து வெளிப்படுத்த அல்லவா வந்தார். அப்ப அவர் சொல்லி இருக்க மாட்டாரா? அவர் ஒரே தேவன் அல்ல, இன்னொரு ஆள் இருக்கிறார், அதுதான் நீங்க பாக்குறீங்க. நான் தான் அடுத்த ஆள். தன்னை குறிச்சு அவருடைய மகனாகிய நானும் ஒரு தேவன், இன்னொரு ஆள் இருக்கிறார், உங்களுக்கு தெரியாது. மூன்றாம் ஆள் அவர் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுவார், அவரும் ஒரு தேவன். நாங்கள் மூன்று பேர் ஆனா ஒரே தேவன். இப்படி ஏதாவது கிடக்குதா? இதுல எங்கேயாவது இருக்குதா? இன்றைக்கு எத்தனை போதனைகள், எத்தனை பாடல்கள், எத்தனை துதிகள், எத்தனை பேர் டாடியையும் தள்ளி மகனையும் தள்ளி பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி, ஆவியானவர் 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 ஆவியானவர். அறியாமையின் காலங்களிலே தேவன் மௌனமாக இருந்தார். இப்பொழுதோ சகல மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடார். மனம் திரும்புதல் இல்லாமல் என்னதுக்கு அவர் வெளிப்படுத்த? முதல்ல தேவை repentance. எதில இருந்து மனம் திரும்புறது? சொந்த சித்தத்திலே ஜீவிப்பதிலே, அந்த ஜீவியத்திலே இருந்து living according to your own will and your own mind. எபேசியர் 2 வாழ்க்கை. எபேசியர் 2 உனக்கு தெரியாவிட்டால் நீ வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். வாசித்து பயத்தோடும் பக்தியோடும் அவரிடத்தில் கேட்கும், உமது வேதத்தின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நீ அதை செய்ய வேண்டும். புருஷனுக்காக மனைவி கணக்கு ஒப்பு வைப்பதில்லை, மனைவிக்காக புருஷன் ஒப்பு வைப்பதில்லை. கணக்கு தன் வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளுக்காக ஒப்பு வைக்கிறதில்லை, பெற்றாருக்காக பிள்ளைகள் கணக்கு ஒப்பு வைப்பதில்லை. பெற்றார் நீங்கள் சரியான வழியிலே பிள்ளைகளை நீங்கள் நடத்தாவிட்டால் அவரது வார்த்தையின் நிமித்தம், அவரது வார்த்தையின் வழியிலே நிச்சயமாக இங்கே உன்னிடத்திலே கேட்பார். யாரு கூட கனம் பண்றாய்? அதி உயர்ந்த தேவனாகிய என்னை அவன் பிள்ளைய யார் உனக்கு வைக்கிற? நீ என் வேத வாக்கியங்களை நீ மறந்தபடியா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். So all those things are there in the Bible. When people do not know, அவர் வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி செய்தே தீருவார்.
Now, இயேசுவா வந்தார் தேவனை வெளிப்படுத்த. ஒரே தேவன், மெய்யான தேவன். அவரையும், அவர் பெயர் யெகோவா, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, யேசுவா தி மெசாயா, அறிகிற அறிவை நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, வரப்போற ராஜ்யத்திலே அங்கே உள்ளே அவரோடு ஆளுகை செய்யும் வாழ்வு. அது பூமியிலே தான் நடக்கும். அந்த ராஜ்யம் பூமியிலே நீதியுள்ள ஒரு ராஜா ஆளுகை செய்வார். அப்புறம் இங்க பரலோகத்துக்கு போறது. அவரை அறிகிறதுக்கு அதி உயர்ந்த தேவன் டாடி மகனை வெளிப்படுத்த வேணும். இயேசுவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இயேசுவை வெளிப்படுத்துதல் பீட்டருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கூட்டத்தில் கையை வைத்தனேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். என்னது எல்லாம் கிறிஸ்தவத்தின் பைத்தியம். நற்செய்தி என்று நற்செய்தியும் கொடுபடாமல் ஜனங்களை கூட்டி போட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் முன்னுக்கு வா என்று சொல்லி போட்டு கையை வைத்து சொல்றது பைத்தியம். It's not in the Bible. It is not in the Bible. Search it. இனி தேவனுடைய மகன் இயேசுவா தமக்கு சித்தமானவர்கள் யாரோ அவர்களுக்கு டேடியை வெளிப்படுத்துவாராம். இந்த வெளிப்படுத்துதல் கிடைக்கிறதுக்கு என்னமோ ஒரு நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவருக்கு சித்தமானால் பார்க்கிறதுக்கு கண்களையும் கேட்கிறதுக்கு காதுகளையும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தையும் கொடுப்பாராம். John in the film of Jesus of Nazareth, இயேசுவா பேசும் நேரத்தில் அவன் சொன்னான், அதில் கூறப்படுகிறது, நீர் அன்றைக்கு நீர் அந்த வார்த்தையை கொள்ளும் பொழுது எங்கள் இருதயத்திலே அது எவ்வளவு எங்கள் இருதயத்தை தொட்டது. உம்முடைய வார்த்தை வெறும் கற்பனையிலே எடுத்திருக்கிறது சரியல்ல. We want the word written in our hearts. எங்கள் இருதயத்திலே அந்த வார்த்தை எழுத. That's the scene over there. Those of you who ever watched. By the way, Jesus of Nazareth போல வேறு ஒரு a movie never. I don't know whether he'll ever come back. No. வெள்ளக்காரங்களை எல்லாம் செய்து பார்த்தாங்க, சரி வரல. 108 ஜீசஸ் படம் இருக்கிறது. இது கிட்டையும் வராது, கிட்டையும் வராது. Now, இயேசுவா மனுஷனாய் பிறக்கிறதுக்கு முன் அவர் எங்கே? Do you think about it? What? பெத்லஹேமிலே மனுஷனை பிறந்தா சரி, எல்லாருக்கும் தெரியும், மனதால தெரியும், ஆக்கள் சொல்லி தெரியும். சரி, அது சரித்திரம். அதுக்கு முதல்ல எங்கே இருந்தார்? எப்படி இருந்தார்? Yeshua was Holy Spirit. அவருடைய மகன். He was Spirit. அவர் மார்பிலை
Okay, turn with me the book of John, அருளப்பர் புத்தகம். விளங்க தடுமாறினால் டேடிய உனக்கு தெரியாவிட்டாலும் அவரை கூப்பிடு, அவருக்கு தெரியும். உன்னை முழுவதும் அவருக்கு தெரியும். டேவிட் என்ன சொன்னான் தெரியுமா? ஓ யாவே, oh help me, நீரனை ஆராய்ந்து அறைந்திருக்கிறேன். You have searched me, you have known me. உனக்கு தெரியுமா டாடி உன்னை எவரும் அறியாதபடிக்கு உன்னை பெற்ற தாய் தாப்பனோ எவரோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார். அது உனக்கு சந்தோஷம் இல்லையா? நீ அவரோடு பேசும் பொழுது நீ அதை சொல்லலாமே. ஒருக்கா அதை சொல்லி பார்த்திருக்கிறியா? அது எங்க வருது என்று சொல்லவா? 139 உண்டு தொடங்குறான். யாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஓடாது, அவரோடு தன்னை பேசுவாய். இதுக்கு பேர் ஜபம் அல்ல, இதுக்கு பேர் கான்வர்சேஷன். You're talking to சொல்லி முடியாத படிக்க, மனதின் புத்தி கட்டாத படிக்க, எல்லையற்ற அன்பினாலும் பாசத்தினாலும் உன்னையும் என்னையும் நேசிக்கிறவர். மனுஷர்களுடைய அன்பு எத்தனை, தாயோ தகப்பனோ, அதுவும் போக அவர்கள் கூட இருப்பார்களா எப்பொழுதும்? சகோதரங்களுடைய அன்பு எத்தனை யோசித்து பார்த்த. சில சமயம் உனக்கு உள்ளவைகளை, அங்கலாய்ப்புகளை, உன்னுடைய ஏக்கங்களையும் பயங்களையும் தடுமாற்றத்தையும், உன்னுடைய தனிமை, உன்னுடைய பலவீனம், இவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல துணியவில்லை. அது அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களும் மனுஷர்கள். ஆகியால் 99 விதமான நேரத்திலே நாங்கள் அவைகளை சொல்வதில்லை. ஆனால் பார்க்க போனால் அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி, அவர்கிட்டையும் சொல்றதில்லை. ஆனா இங்கே டேவிட் அவருடைய இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் ஏன் தெரியுமா சொன்னவர்? அவர் You have searched me. You have searched me and known me. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். What will you say
child of God. அவருக்கு தெரியும் உன் தாய் உன்னை நம்புவதில்லை, உன் தகப்பன் உன்னை எடுத்து பிடிப்பதில்லை. ஏதோ பெத்தாச்சது, வளர்த்தாச்சது, வருஷங்களும் போயிட்டது. அவர்களுடைய பிரச்சனைகளிலே, வேலைகளிலே, மனதின் யோசனைகளிலே அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் இருதயத்தின் நோக்கங்கள் சிறு வயது முதல் உனக்கு கிடைக்காத அன்பு, கிடைக்காத அரவணைப்பு, எத்தனையோ பிள்ளைகள் ஒரு தடவை கூட, மிக குறிப்பாக தகப்பனின் மடியிலே இருந்து செல்ல பிள்ளையாக அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. That's why we need a close fellowship with Daddy. That's why we are studying. A close intimacy with Daddy. That's why Yeshua came. I want to show you your Daddy. அவரை குறித்து தம்முடைய வாழ்க்கையாலே தம்மண்டை அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வந்தார். யேசுவா டாடி அழைத்து கொண்டு வந்தவர்களே டாடியினிடம் கொண்டு செல்வதே அவரது ஊழியம். No one comes to the Father except through me. என் மூலமல்லாமல் எவருமே பிதாவின் அண்டை, என் டாடியின் அண்டை வரமாட்டான். யேசுவா வந்ததை தமது டாடியை வெளிப்படுத்த, மிக முக்கியமாக பல காரியங்கள் குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை அருளப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார் 1ஆம் அதிகாரத்திலே. Bless you, Daddy. அருளப்பர் 1ஆம் அதிகாரம் 18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதில் ஒரு விரல வச்சுட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேஜ் அங்கால தட்டு நான் வருமென்னு நினைக்கிறேன். 4:24 யேசுவா பேசுகிறார். கிணத்தடி அண்டை வந்த அந்த பெண்ணோடு, தண்ணியல்ல வந்த பெண், அவர் கொஞ்சம் தண்ணி குடிக்க கேட்டுட்டு தாகமாக இருக்குதுண்டு அவர் பேசுறதுல இடையில ஒரு வார்த்தை, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய தன்மை, அவர் ஆவியாயிருக்கிறார். That's his divine nature. தேவனுடைய இயற்கையான தன்மை. நாங்கள் பாவமுள்ள மனுஷர்கள், we are not God,
நாங்கள் தேவனால நாங்கள் இந்த மாமிசத்தில் இருக்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய கேரக்டர் holy, holy, holy is the Lord God Almighty. The heaven and earth are filled with His glory. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அது அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை. His nature is spirit. அதான் இங்க ஜான் எழுத நேரத்தில் முதலாவது அதிகாரத்தில் 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியிலே இருக்கிற மடி என்று சொன்னால் அவர் மார்போடு அவரோடு நெருங்கி இருந்தவர். பிள்ளைகள் அதை பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க. அடியோடு நெருங்கினவராக இருந்தார். இப்ப இதை பார்த்துட்டு சொல்லுங்க, இப்படியாய் மிகவும் நெருக்கமான எல்லையற்ற அன்பினாலே கூட இருந்தவரை பூமிக்கு அனுப்பி உனக்காக எனக்காக படாத பாடுகள் எல்லாம் பட்டு அடி வாங்கி 40 அடிகள் சவுக்கால செய்யாத ஒரு குற்றம் இல்லாத, ஒரு குற்றமே இல்லாதவரை அவரை பாவமாக்கி சிலுவையில் அறையப்பட்டது மட்டுமல்ல, தேவ கோபாக்கினை அவர் மேல் விழுந்தது. தண்டனையின் கோபாக்கினை, தேவனுக்கு இருந்த கோபாக்கினை, கோபம் அவர் மேல் விழுந்தாதான் அவர் கத்தினது, ஏலி ஏலி லாமா சபக்தானி. That's why he cried out, Eli is Elohim, தேவனே என் தேவனே. எல்லாரும் கைவிட்டார். முழுப்பேர், the church, all the Jews, the disciples, and finally the government sentenced him to death. மிக முக்கியமாக எதற்காக மரண தீர்ப்பு அவருக்கு கொடுத்தார்கள்? நைசியாவின் நாட்கள் அதை அறியவில்லை. அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. கேள், அந்த பிரதான ஆசாரியன் கேட்டான், tell us, are you the Christ? நீ கிறிஸ்துவா அல்லது நீர் மேசியாவா? ஜீவனுள்ள தேவனுடைய மகனா? தேவன் பேரில் ஆணையாய் கேட்கிறேன், சொல்லு. And you know what Yeshua said? I am. நீ சொல்லுகிறபடியே நான் அவரே தான். இது முதல் மணமகன் வான மண்டலங்களிலே மேகங்களோடு
டேடியின் மகிமையிலே பரிசுத்த தூதர்களோடு இறங்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஓ மை குட்னஸ்! அந்த பிரதான ஆசாரியன் தன் சாட்டையை கிள்ளித்தான். He said he was the son of the living God. நைசியாவிலே அவரை தேவனாக்கினார்கள், அதி உயர்ந்த தேவனோடு சமமாக்கினார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாம் ஆண்டு இராத ஒருவரை, மூன்றாவது ஒரு இடத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்து அவருக்கு பரிசுத்தாவி என்று வைத்து, தெரியாத தேவன் மூன்று பேரும் உண்டு, மூன்று பேரும் எல்லாவற்றிலும் சமன், மூன்று பேரும் நித்தியம், ஆனால் ஒரே தேவன் என்றது அந்த விசுவாச பிரமாணத்தை கொண்டு வந்தார். நேற்றைக்கு நான் அதை வாங்கி காட்டியிருந்தான். இன்று வரை the Roman Church, the Anglican Church, the Methodist Church, the CPM, the OG and all the other churches, the churches, all the spiritual churches of the blood covenant or whatever, United States and Canada, and all the churches in Europe, Switzerland, Holland, France and Germany and Belgium and Italy and all these people, Australia, New Zealand, India, Sri Lanka, they have believed the lie of the pit of hell. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. Because he is spirit. அதனாலே நான் சொல்லவில்லை நீ அபிப்பிராயமும் எடுக்காதே, அவருக்கு ஒரு உடல் இல்லை, சும்மா ஒரு காத்தண்டு. மோசே அவரை காட்டு மகடிக்கு கேட்டான் கெஞ்சி, என்ன நீ ஒளிஞ்சு இருந்து பேசுறீங்க, எனக்கு ஒரு பார்க்க விடுமா? அவர் சொன்னா, நீ என்ன கண்டதுக்கு பிறகு நீ ஜீவிக்க மாட்டாய், ஒரு மனுஷன் நீ ஜீவிக்க மாட்டான். நான் உன்னை கடந்து போவேன், எந்த பின்பக்கத்தை பார்ப்பாய், உன்னை மறைச்சு போடுவேன். எனக்கு ஐயா said daddy, he wanted to save Moses. என்னை கண்டு ஒருவனும் ஒரு மனுஷனும் ஜீவிக்க மாட்டான், எந்த பின்பக்கத்தை தான் நீ பாப்பாய். ஓகே ரெடி என்று அவர் கடந்து போனார். பின்பக்கம் இருந்தா முன்பக்கம் இருக்கத்தானே வேணும். தட்ஸ் லாஜிக். அது அவ்வளத்தை விடுவோம். பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான மகனை அவரை வெளிப்படுத்தினார். அதி உயர்ந்த தேவன் தம்மை குறித்து அறியும்படிக்கு கடைசியாக மகனிலே பேசி யோர்தானிலே மகனுக்கு உள்ளாக வந்து அவரும் மகனும் ஒன்றாக அவர் அந்த முத்திரையை பெற்ற பொழுது he was anointed at that time when the spirit of the son of the anointed one came in him with the Father. இப்ப யோகனான் புத்தகம் அருளப்பர் 5 5:37 அருளப்பர் புத்தகம் 5:37 என்னை அனுப்பிய டேடி தாமை என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்.
பேய்கள் கிடந்து கத்தினது அவரை கண்டது. விளங்குதா? ஆக்களுக்குள்ள இருக்கிற சரீரம் இல்லாத பேய்கள், அதுதான் ஆக்களை தேடி ஓடுறது உள்ளுக்கு போக. பாம்பு பொந்த கண்டு போற மாதிரி உள்ளுக்கு. அதுலதான் இந்த பழமொழியும் வந்தது, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு கிடக்கோ தெரியாது, கவனமாயிருங்கோ அவனை குறிச்சு. ஞாபகம் இருக்கா? பேய்கள் சத்தம் போட்டது அவரை கண்டது. அறிவோம், அதி உயர்ந்த தேவனின் மகன், எங்களை கெடுக்கவா வந்தீர்? அதி உயர்ந்த தேவனின் மகன். பேய்களுக்கு இருக்கிற அறிவு ஐசியாவில் இருக்கவில்லை. ஏன்? பேய்களுக்கு தெரியும் அதி உயர்ந்த தேவன் ஒருவரே என்று. நாசியா கூட்டத்துக்கு பேய்கள் போய் சொல்லிப்பட்டது, இல்லை இல்லை மகனின் தேவன். அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு ஆள் இருக்குது, அவரும் தேவன். அவருக்கு பேர் பரிசுத்த ஆவி. அவர் அதி உயர்ந்த தேவனை விட வேறுபட்டவர். தேவனுடைய மகன் யேசுவாவை விட வேறுபட்டவர். பரிசுத்த ஆவி அந்த மூன்றாம் ஆள் மகன் அல்ல. மூன்றாம் ஆள் பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவன் அல்ல. இல்லை இல்லை இல்லை, அவர் தனிப்பட்ட ஒரு ஆள். இப்ப 3 பேரும் சமன், 3 பேரும் ஈக்குவல், 3 பேரும் ஈக்குவல், 3 பேரும் இட்டர்னல், நித்தியம், ஒரே தேவன். இதான் கிறிஸ்தவத்தின் corruption. The corruption of Christianity until today desperately need help. Christianity is in real danger. Gone away from the scriptures. The real one and only gospel, the good news, is never preached. 99% of the places, the good news is the kingdom of God. That's why the Jews are waiting. They're waiting for the Messiah to return. Why? They set up a kingdom there. உலகின் ஜனாதிபதிகள் அந்த நேரத்தில் இருக்கிறவர்கள் அந்த வார பெரிய அந்த ஆமகடன் அந்த என்று சொல்லுக்கிற அந்த 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 வாயால் உத கண்டு பேய்கள் தானே அந்த அந்த இதில் சகரியா 14ஆம் அதிகாரத்தில் அது கூறப்பட்டிருக்கிறது. அந்த தேசங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பாராம் இஸ்ரேலுக்கு விரோதமாக. அந்த நேரத்தில் இடையில இறங்குவார். Alright? அதுதான் 14ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு வெள்ள குதிரை, அவரை பின்பற்றினவர்கள், உண்மையிலே நடந்தவர்கள், பரிசுத்தவான்கள் சவக்குழியிலே இருந்து எழுப்பப்பட்டு வானத்திலே சந்தித்து அவரோடு வெள்ள குதிரையிலே வந்து இந்த யுத்தம் நடக்கும். டாடி, இந்த வெளிச்சத்தை கேட்கிறவர்களுக்கு நீர் போடுவீராக. நடக்குமா என்று கேட்கிறியா? நான் ஒன்று கேட்கிறேன், மறுமொழி கொடு. பெத்லெஹேமிலே பிறந்தாரா? அதை நம்புறியா? இல்லையா? நடக்குமா? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. யேசுவா சொன்னார் மத்தேயு
மத்தியாகு 24:35 ஏன் என் வார்த்தைகள் என்று சொன்னவர் அவர் கொண்டு வந்த வார்த்தை ஒன்றும் அவருடையதல்ல. அவர் கொண்டு வந்தது எல்லாமே டாடி யெகோவா நித்தியமானவர். இந்த பேய்கள் எழுப்பி அவர் யார் என்று சொல்ல அவர் என்ன சொன்னவர்? வாய் மூடு. அவருக்கு தேவையில்லை இந்த பேய்கள் சாட்சி. யாரிடத்துல வந்தவரும் அவர்கள் தான் நம்ப இல்லை. ஏன் ஆரண்டனே சைனி எங்களுக்கு குற்ற தகப்பனை தெரியும் தாயை தெரியும் சும்மா கடை. அதான் கடைசியா முடிச்சு விட்டவர். உங்கள் டேடி யாருன்னு எனக்கு தெரியும். பேய் ஏத புத்தகம் கையில் வச்சிருந்தா சரியா? பைபிள் ஸ்டடி எடுத்தா சரியா? தாப்பன்னு சொல்றேன் கேள் மிஸ்டர் டேபிள். 37 என்னை அனுப்பின பிதான் டேடி என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதான் நீங்கள் ஒரு காலம் அவர் குரலை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஏனென்றால் அங்கால சொல்றார் அவருக்கு ரூபம் இல்லை. அப்படி இருக்கா? நீங்கள் அவரது ரூபத்தை காணவில்லை. அது இனிமேல் நடக்கலாம் அவர் வார நேரத்தில். எழுதினதுக்கு மிஞ்சி போகக்கூடாது. அதான் நடந்தது. இத்தனை 33,000 கிறிஸ்தவ சபைகளுக்கு கேட்கிறியா? வடிவம் கேட்கிறியா? என்னுடைய வாழ்க்கை நீ என்ன நோவா மாதிரி 600 வருஷம் ஜீவிக்க போறியா? கேள் கேள் மகளே கேள். சோபராவியா இருக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்தினார். இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவரை குறித்து வெளிப்படுத்தினார். எப்பொழுதும் டாடி தான் என்னை அனுப்பினார், நான் என் சுயமாய் வரவில்லை. டாடி எனக்கு என்ன பேச வேணும், எப்படியாய் பேச வேணும் என்று எனக்கு கட்டளை கொடுத்தார். எனக்கு தெரியும் அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவன் என்று எனக்கு தெரியும். என் வார்த்தையை தள்ளி ஏற்றுக்கொள்ளாமல் என்னை தள்ளிவிடுகிறவன் என்னை அனுப்பிய டேடியை தள்ளிவிடுகிறான். அதி உயர்ந்தது அருளப்பன் 12ஆம் அதிகாரம் 46 தொடக்கம் 50 வரை இவைகளை நீ வாசிக்கலாம். ஜான் புத்தகம் 12:46 தொடக்கம் 50 வரை. நான் சொல்லட்டும் கேள். யேசுவா பேசிய வார்த்தை ஒன்றுமே அவருடைய சொந்த வார்த்தை இல்லை. நீ அப்படியாய் எடுத்துக்கொண்டு அதான் உண்மை. உபாகமம் 18:19 படி நீ வாசிக்கும் நேரத்தில் யார் உன்னோட பேசுறது தெரியுமா? டைரக்டா டாடி. டாடி ஒரு இடத்திலையும் 3ஆம் ஆள் கூறப்படவில்லை. 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவி அல்லது ஆவியானவர் இல்லை. தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அது சொல்லி முடிய அதி உயர்ந்த தேவன் வானத்தில் இருந்து குரல் கொடுத்து, மகன்
நீ 3ஆம் ஆளை விட்டுட்டாய். ஐயோ, நீங்க 2 பேரையும் தான் சொன்ன. தேவனிலே விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். இப்ப நடக்கிற பைத்தியம் வெளியால வர்றதுக்கு உனக்கு இப்படியாகி நான் சொல்ல வழி நடத்தப்படுகிறேன். இப்ப எதுக்கு பார்த்தாலும் பரிசுத்தாவி பேசினார், பரிசுத்தாவி பேசினார். நான் சவக்காரம் போடுற நேரம் பரிசுத்தாவி பேசினார். ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் அப்படி சொன்னார், ஆவியானவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். இது எந்த ஆவியானவர்? இப்ப உனக்கு விளன். இந்த 3ஆம் ஆள் வந்து டடியை மகனையும் கோழி அடகாக்கிறதுக்கு அடகத்தால மூடுற மாதிரி மூடி வச்சிருக்குது. அவர்கள் மூடப்பட மாட்டார்கள். பேய் கண்களை குருடாக்கி வச்சிருக்குது ஆக்களுக்கு. இப்ப கொஞ்சம் வழியால வருது. Right. So who is this Holy Spirit? அப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, பரிசுத்தாவி இல்லைன்னு. நான் ஒன்று சொல்ல, பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லி உண்ட காதுகள் கேட்க பண்ணினது இடையில ஒரு பாம்பு. அந்த பாம்புக்கு பேர் லெவியாத்தான். யோபுவின் புத்தகம் 40 அதிகாரம். இது சொற்களை ட்விஸ்ட் பண்ற பாம்பு. புருஷன் ஒன்று சொல்ல மனைவி வித்தியாசமாக கேட்க பண்ணும். மனைவி ஒன்று சொல்ல புருஷன் ஏய் என்ன சொன்ன, நீ இப்ப எங்க பழகின, நீ என்ன சொன்ன, உங்களுக்கு பைத்தியம் என்று சொல்ல இல்லையா நீ? ஐயோ, நான் வாயில் திறக்கவே இல்லை, பைத்தியம் என்று சொல்ல வரவே இல்லை. இந்த பாம்பு தான் மாத்துறது. இது உண்ட குடும்பத்தில் நடக்குதா? சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். யோபு 40ஆம் அதிகாரத்தில் இருக்கு. லிவியத்தான் என்கிற கோணலால பாம்பு. அந்த பாம்பு சுழண்டு தீவிர நேரம் குடும்பங்கள் கோணலாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை எல்லாம் கோணலாகவே இருக்கும். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து இருளை அவர்களுக்கு முன்பாய் வெளிச்சமாக்கி கோணலானவைகளை நேராக்குவேன். நேரான பாம்பு இல்லையே, கோணல். வயிற்றால அன்றைக்கு பார்க்கிற நேரம் நிலத்தோட உந்து கொண்டு போகிற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. யார் சொன்னது? உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். உன் 2 மொழியையும் உன் மூக்கையும் உன் வாயையும் வாய்க்குள்ள நாக்கையும் உன் 2 காதுகளுக்குள்ள அந்த ட்ரம்மையும் அல்லது செவிடனா பறந்திருப்பாய். பிறவியிலேயே செவிடன். எலும்புகளையும் உள்ளுக்கு குடலையும். மனுஷன் குடல் எவ்வளவு நீளம் தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லு பாப்பா. 22 அடி. இருதயம், சுவாசப்பை. அவர் தான் சொன்னது ஊந்து கொண்டு போறத சாப்பிடாத.
இனிமே எத்தனையோ சொல்லி இருக்கிறார் சாப்பிட வேணாம், அது உங்களுக்கு கூடாது. அது எங்களுக்கு இப்ப தேவையில்லை. நாங்கள் டேடி யார் என்பதை படிக்கிறோம். Alright? So தேவனுடைய தன்மையும் அவரது சுவாபமும் is divine nature. இப்ப எங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். எங்களுடைய human nature. A dog has a dog's nature. A monkey has a monkey's nature. சுவாபம். இது நிறைய இருக்குது இலங்கையில். யார் அந்த முகத்தை கருப்பாக உண்டாக்கினது? பெயிண்ட் அடிக்க விட்ட மாதிரி டேடி. இன்னும் வேறு முகங்கள் உள்ள ஆக்களை பறைஞ்சிருக்கிறார். இதை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? என்ன குரங்காண்டு கேட்கறியா? பின்ன வேறாரு? எல்லாம் அவருடைய கற்பனையில இருந்து வந்த. இன்னைக்கு உடனே கேப்பா, ஏன் இந்த மூக்கு நீண்டதுண்டு? உனக்கு தெரியாது, நீ மனுஷன். அவருடைய கரம் சிரிச்சிக்கப்பட்டு ஆண்டவரே. இப்படி சில மனுஷர்மார் மீச வளர்த்ததை கண்டிருக்கிறேன். நான் யோசிக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்ற நேரம், அல்லது தடுமல் வந்தா. அந்த மீசையை கொண்டை நீட்டி கீழுக்கு விட்டது அவர். டாடி, நான் சொல்லட்டும், சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மூலமாக அவரது ஞானம், வல்லமை எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. ஆகையினால இஜனங்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஒரே தேவன், அதி உயர்ந்த தேவன், யேசுவாவின் டாடி, ஒரே தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். Alright? What is that song? சர்வ வல்ல தேவன் நம் யாவே. இல்லையா? நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. I don't know how people are going to, more than rejoicing, I feel, எனக்கு படுது சந்தோஷப்படுறதை விட எல்லாரும் பாடுகள் படிக்கிற நேரம் ஒரு பெருமழை போயிடும். ஏன் தெரியுமா அழுதூத்த போயின? டடியை நினைச்சு, மகனை நினைச்சு, அவருடைய பிரசன்னத்தினாலே நனைந்து துதி என்று போட்டு ஆரம்பித்தவர்கள் கீழே விழுந்து அழகு போறார்கள். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அதையெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம். What is the presence of God? We will study that. That's the thing. I was வேற என்னையோ பார்த்து கொண்டிருந்தேன் நான் இன்றைக்கு பின்னேறம். அதுக்குள்ள போனேன், தாண்டு போனேன். ஒரு குறைப்பான ஒரு புத்தக அதிகாரத்தில். Alright. The divine nature of God the Father, அது உயர்ந்த தேவனின் தெய்வீக இயற்கை. அவர் ஆவியாயிருக்கிறார். Spirit. யேசுவா சொன்னார், அவர் பரிசுத்தர். He is holy. So
putting together, he is the Holy Spirit. வேறொரு எந்த ஆவியையும் Holy Spirit என்று பைபிள் கூறவில்லை. இது இந்த இடத்துல சொன்னால் நல்ல KJV என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அது பிரிட்டிஷ் ஆக்களாலே தயார் பண்ணப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு எனக்கு தெரியாது. That version is known as 1611 King James version. King James என்கிற ராஜா பிரிட்டனை ஆளும் நேரத்திலே, alright, கொஞ்சம் மொழிபெயர்ப்பு குழுக்களாக எல்லாரும் சேர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டார்கள். அதுக்கு பேர் தான் 1611 KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த நேரத்திலே நடைமுறையிலே பேசப்பட்ட இங்கிலீஷ் சொற்கள், கடைசியில TH போடுவார். கமத், கம்ஸ், கோவத், கோஸ். அப்படி பழைய இங்கிலீஷ், they call Elizabethan English, பழைய நாக்கு. அது இன்றைக்கும் அந்த இங்கிலீஷ், அந்த புத்தகம் KJV இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வாசிக்க கஷ்டமா இருக்கணும். அப்படி ஆக்கள் சொன்னதுனால NJKV என்ற ஒன்று ஆரம்பமாகியது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதிலே அந்த பழைய இங்கிலீஷ் சொற்கள் இல்லை. when he comes என்று மாற்றப்பட்டது when he cometh, அது பழைய இங்கிலீஷ். இப்ப அந்த நேரம் மொழிபெயர்க்கிற நேரம் நைசியாவினாலே பிடிபட்டு இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு daddy give me the words that I may speak the right thing. அவர்கள் ஒரு எல்லாரும் சேர்ந்து யுனைட்டடாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். God the Father is Spirit, அவர் ஆவியாயிருக்கிறார். மகனும் ஆவியாயிருக்கிறார், அவருடைய மகன். மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவி, அவருக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த KJV என்கிற மொழிபெயர்ப்பிலே கவனமாய்கள், Holy Ghost. Do we have the spelling over there? Holy Ghost. GHOST. அதுக்கு உன்னுடைய டிக்ஷனரி எடுத்து பார். செத்தவர்களுடைய ஒரு ஆவி, ஆனா தரமான ஒரு மொழிபெயர்ப்பு. ஈவன் த லீஃப் கோட் தமிழ் டு இங்கிலீஷ், அதுல பூதம் என்று போட்டிருக்கு. ஆனா எல்லாருக்கும் தெரியும் கோஸ்ட் அண்ட் பூதம் என்று. பரிசுத்த பூதம் எப்படி வந்து பூந்தது என்று பாருங்க. இந்த பூதம் 381 சத்தியான பேர் தான் வச்சான். அப்ப கேளுங்கோ, பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக ஹோலி ஸ்பிரிட் என்று தடிய குறித்து பேசி போட்டு மத்தேயுவில தொடக்கம் இங்காலம் முழுவதுமாக கேக்குறியா ஹோலி கோஸ்ட். கிறிஸ்தவம் போயிருக்கிற தொங்கலை பார்த்தீங்களா? ஹோலி கோஸ்ட் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ஹோலி ஸ்பிரிட். ஏன் தெரியுமா? அதையும் கேள், ஏன் அப்படி செய்தார்கள்? பழைய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி, புதிய ஏற்பாட்டில் ஹோலி கோஸ்ட். ஹோலி ஸ்பிரிட்ங்கிறதுல அவங்களை எல்லாரும் டடியை குறித்தான் பேசினது. டேவிடோ எவரோ
அதுதான் இன்றைக்கு ஆரம்பத்திலே தொடங்க வந்த நான் வேற எங்கேயோ காற்று அடித்து கொண்டு போனது. காற்று உனக்கு தெரிய வேணும். I quickly printed my notes and I wanted to start from there, but it went எங்கேயோ போனது. காற்று தனக்கு இச்சமான இடத்திலே அடிக்கிறது. எங்க போகிறது, எங்கே இருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியும். அதே போலதான் மறுபடியும் பிறந்த ஒருவனும் இருக்கிறான். That word காற்று came from pneuma, the Greek. You don't see the wind. God is not the wind. தேவன் காற்றல்ல. Be careful. உங்களுக்கு தெரியும் தானே, அடிச்சது காத்து எலியாக்கு முன்னால மலைகள் எல்லாத்தையும் கொள்ளந்து மலையை புழக்கிற காத்தல்ல. ஆனால் வேத வாக்கியம் என்ன கூறுவது? தேவன் காற்றிலே இருக்கவில்லை. The scriptures are very authentic. சுரண்டேலா ஒரு குத்து ஒரு விசிறி எடுக்க இயலாது. யேசுவா சொன்னார், எல்லாம் நிறைவேறும் முழு. And where did I? And so தேவனுடைய சுவாபம் பரிசுத்தரும் அவர் ஆவியும். இது இங்கும் அவருடைய சுவாபம், அவருடைய நேச்சர், அவருடைய சுவாபத்தை மூன்றாம் ஆளுண்டோ அல்லது இரண்டாம் ஆளுண்டோ வைக்கலாமா? உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் விளங்க இல்லையா? உன் சரீரம் யாருடையது? உன்னுடையது. உன் சரீரத்தை உன் பேர் எப்படி வைப்போம்? ஜேம்ஸ். ஆள் ஜேம்ஸ் நம்பர் 1, உடல் ஜேம்ஸ் நம்பர் 2. இப்படி சொல்லலாமா? உன் கை நீதான், உன்னிலே ஒரு பகுதி உன் கை. உன்னுடைய மனுஷ தன்மை மாமிசம் உடல். அதுக்கு நம்பர் 2 கொண்டு போடலாமா? நான் நம்பர் 2 அனுப்பி விடுறேன் உங்களோட வீட்டுக்கு, என் உடலை அனுப்பி விடுறேன். அப்படி சொன்னா என்ன? சவம் வர போகுது. No. They made the divine nature into a third person. அவருடைய இயற்கை சுபாவத்தை மூன்றாம் ஆளாக்கினார்கள். அதற்காக மூன்றாம் ஆளை செப்பரேட்டா பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக கேஜேவி ஹோலி கோஸ்ட் போட்டுட்டான். விளங்குதா? டாடி எனக்கு இதை காண்பித்து இருக்காவிட்டால் நோ, எனக்கு தெரியாது. அப்ப இந்த 37 வருஷங்களுக்கு முதல் எனக்கு தெரியல.
அவருடைய தெய்வீக சுபாவம். The Holy Spirit is Daddy. பரிசுத்த ஆவி ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவி Holy Spirit அது உயர்ந்த தேவன். அவர்தான் ஆவி, அவருடைய ஆவி, அவரையும் ஆவியையும் பிரிக்க இயலாது. இது என்ன இது? Can you separate you from your body? இப்போது சாடையா தொடங்கி போட்டு விடுவோம். ஓகே, ஆரம்ப புத்தகம். ஆதியிலே டாடி அது உயர்ந்த தேவன் வானத்தையும், பிழையான மொழிபெயர்ப்பு வானங்களையும், வானங்கள் galaxies. It is the only white galaxies that you have all that time. ஆதியிலே அதி உயர்ந்த தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யார் இந்த தேவன்? யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி. The space அங்க வெளியிட மேல ஸ்பேஸ் உனக்கு தெரியுமா? அதுக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பிழையான மொழிபெயர்ப்பு என்று சொல்ல போகிறேன். எழுதப்பட்டிருக்கிறது பிழையான மொழிபெயர்ப்பு. தேவ ஆவியானவர் பிழை. தேவனுடைய ஆவி தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. தேவனுடைய ஆவி தேவன் தாமே. தண்ணீரின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். சேம். ஆனால் அவர் ஆவியாய் இருக்கிறார், அது அவரது தன்மை. தேவனுடைய ஆவி, அவருடைய ஆவி அவர்தான். இந்த சரீரம் என்னுடைய சரீரம், இது என்னுடைய கை. உன் சரீரம் உன்னுடையது. தேவனுடைய ஆவி அவரேதான், தேவனேதான், வேறு யாரும் இல்லை. விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆவியாக இருக்கிறவர் அசைவாடினார். மூன்றாவது வார்த்தை, ஆவியானவர் வெளிச்சம் உண்டாக கலகு என்று சொன்னாரா? தேவன் டாடி, தேவனுடைய ஆவி டாடி, வேறும் இல்லை. சரி, இதுக்கு பிறகு ஒரு ஸ்கிரிப்சர் காண்பிக்கிறேன். அதுக்கு பிறகு மற்றதுகளை பார்ப்போம். நாங்க அதோடு நிப்பான்றேன். ஓகே, 6ஆம் அதிகாரம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனின் பெண் பிள்ளைகளை அதிக அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யாவே பரிசுத்தாவி ஆவியானவர், நோ, என்னுடைய ஆவி, my spirit, my spirit. That means I myself. அப்பொழுது யாவே நான்
இன்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாமிசம் தானே, அவன் ஹியூமன் நேச்சர் மாமிசம். நானாவி அவன் ஆவி. யேசுவா சொன்னார். Alright? இது கட்டாயம் தெரிய வேணும். டாடியோட நெருக்கமாய் பேச உனக்கு கட்டாயம் தெரிய வேணும். எத்தனையோ காரியம் வருது. அங்கே ஆவியானவன், அதுக்கு பிறகு தேவன் சொல்றார், let there be light. இங்கால வந்து my spirit, the Holy Spirit is me, it's I, it's me, not that person. Thank you. பரிசுத்தாவி அதி உயர்ந்த தேவன் யெகோவா அவர்தாமே என்றென்றைக்கும். ஆமென். Okay, கரங்களை உயர்த்துவோம். Receive the blessings. Yavreka Adonai, voice Mareka. Yair Adonai, Panabelieka, Vigoneka. Isa Adonai, Panabelieka, Vaisem, Eka, Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. Adonai உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அருளாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் அதிகார பெயரிலே ஆமென். ஆமென். All right. Say goodbye to everyone, those who are abroad, especially in Europe, in UK, Switzerland, and others whom we do not know, America and Canada, and we have been Indonesia. We have forgotten one place, the Middle East and New Zealand. Okay, we thank you for everyone for praying for us. எங்களுக்காக இடையிலே இப்படிதான், இடையிலே அப்படி என்ன விதமான அட்டாக் தேவனுக்கு தெரியும். இப்போ இன்டர்நெட் அது இது இருக்கணும், எழுப்பி எங்கேயும் போயிடாதீங்க. Pray at that time so that we can continue. All right? And those of you all that டாடியிற நெருக்கமான உறவு உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். God bless you. Bye-bye.